வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் 46 நாட்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, புதிதாக ஜாதகம் எழுதணும், நம்ம இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணும்போது தான் ஜாதகத்தையே சில பேர் தேடுவாங்க. அப்படி தேடும்போது ஜாதகம் இருக்காது, ஏதாவது ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஜாதகம் தொலைஞ்சு போயிருக்கோம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஜாதகம் எழுதி தரோம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த ஜாதகத்தில் பிறந்திருக்குதுன்னா அவங்களுக்குன்னு தனியாக நியூமராலஜி படி பேர் வைக்கலாம். அதுவும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த 46 நாட்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட அந்த ராகு கேதுக்கள், அந்த 2 கிரகங்களுடைய பிடியில தான் எல்லா கிரகங்களுமே இந்த 46 நாட்கள் இருக்க போகுது. ஏன் அப்படி அந்த கிரகங்களோட தான் பிடியில தான் இருக்குது, சனி தனியாக தானே மேடம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, சனியும் வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போது அந்த ராகுனுடைய சனியினுடைய பவரை பார்த்திங்கன்னா அந்த ராகு கேதுக்களும் 2 சர்ப்ப கிரகங்களும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் மிகவும் ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு கிரகங்களாக இந்த 46 நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்காட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள் இருக்கும். அதே சமயம் சில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும் கேது பகவான் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா இந்த 46 நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலையும் அப்படியே ரிவர்ஸ்ல வருவார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்திலையும், அடுத்து கேது பகவான் 5ஆம் இடத்துல அந்த அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்திலையும் பயணிப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு என்ன சொல்றது விறுவிறுப்பு அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப மந்த நிலையில் இருந்தீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைசா கூட, ஒரு 1000 ரூபாய்னாலும் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு வந்தது, அதை நம்ம என்றைக்குமே தவற விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை எப்போதுமே ஒரு கண்ணும் கருத்துமாக அந்த உழைப்பை ஒரு தெய்வமாக கருதுபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு தகுதியில் தான் இருக்கணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்றைக்குமே குறைஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் தான் நீங்கள் எப்போதுமே நினைக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அதற்கு உங்களுக்கு ஜாதகப்படியும் கோச்சார நிலவரப்படியும் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்திங்கன்னா சில மோசமான தசாபுத்திகள் இருந்தால் கூட கோச்சார கிரகங்கள் சில வலுவான ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த மோசமான ஒரு நிலையையும் கொஞ்சம் அது மாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஆனால் இப்போ இந்த 46 நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் திடீர் திருப்பங்கள் வரும். உங்களுக்கு அதிகமான ஒரு முதலீடு செய்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு சிக்கலான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம். தொழிலில் முதலீடு செய்வதற்கு உண்டான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிக்கலான ஸ்டேஜ்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 46 நாட்களில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நேரமும் வரும். அதே சமயத்தில் இந்த முடிவை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தொழிலினுடைய வாய்ப்பு வராதே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல அந்த சனியும் வக்ர நிலைமையில் இருக்கும்போது
இருக்கும்போது அந்த தொழிலில் ஒரு மனக்குழப்பத்தோடு அந்த முதலீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பியூட்டி பார்லர் தொழிலோ அல்லது பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் தொழிலோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த கட்டிடம் சார்ந்த ஒரு அழகு நுணுக்க தொழிலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லம்பாக ஒரு ஆர்டர் வருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் வரும். அதே சமயத்தில் அதை முதலீடு செஞ்சாதான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த 46 நாட்கள் இருக்க போகுது. இதில் நீங்கள் கவனமோட செயல்பட்டு, ஏன்னா ராகு கேதுக்கள் எப்போதுமே என்ன செய்யும்னா ஒருவருடைய தொழிலில் மிக கவனமோட செயல்பட்டு நம்ம ஒரு சிந்தித்து முடிவெடுத்தாதான் அது நல்ல நிலைமையில் ஒரு உருமாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். அதை விட்டுட்டு நம்ம இது கரெக்டான பாதை தான் நினச்சிட்டு ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது வேறு விதமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் தொழில் செய்கிறவங்க மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 46 நாட்கள் இருக்க போகுது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம், அடுத்து ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் சரி வேலையில் நிறைய ஒரு சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறீங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வேலையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. சில பேர் நிறைய வேலையை விட்டுட்டு வேலையே இல்லை அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனால் இந்த 46 நாட்களில் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த கேது பகவான் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவரும் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது. ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் பெரிய அளவு உங்களுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்ய இடத்துலையும் சரி, நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் சரி, தாராளமாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால தாராளமாக இந்த 46 நாட்களை நீங்கள் அதில் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 46 நாட்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் காத்துட்ருக்குது. அதாவது குடும்பம் சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே தீருமா மேடம், எனக்கு வேலையிலையும் நிறைய ப்ரெஷர் இருக்குது, அதே சமயத்தில் குடும்பத்துலேயும் இது போராத ஒரு நேரமாக எனக்கு தெரியல, ஆனாலும் எனக்கு அந்த மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 46 நாட்கள் குடும்பம் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமான சில சாதகமான ஒரு நிகழ்வுகளும் ஒரு பாதகமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமாக பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்குமே குடும்பம் சம்பந்தமாக நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் தொழிலில் கடன் வாங்கினவங்க எல்லோருமே இன்னமும் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் இடமாற்றமும் நாங்கள் செஞ்சிட்டோம் மேடம், கடந்த ஜனவரி மாதம் தான் நாங்கள் இடமாற்றம் செஞ்சோம், ஆனாலும் எனக்கு இந்த ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இல்லை, அந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான வருமானமும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 46 நாட்கள் உங்களுக்கு வருமான உயர்வு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த வருமான உயர்வுனால உங்களுக்கு சில அசௌகரியங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு சில அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து தான் நீங்கள் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த 46 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை இந்த 46 நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் சரி, வேலை சம்பந்தமாகவும் சரி, சில அசௌகரியங்களை சந்தித்து உங்களுடைய லாபகரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கோம் மேடம், இங்கே இருந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வந்தோம், ஆனாலும் எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, எப்போவாவது இந்தியாவுக்கே வந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மேக்சிமம் உங்களால் அங்கே எவ்வளோ நாள்
நாள் தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போகிறோம். அதற்கு உங்களுடைய சுய ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை அலுவலக மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுயமாக செயல்படும் போது உங்களுக்கு உண்டான சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும், ஏன்னா போயே 1.5 வருஷம்தான் ஆகுது, எதற்கு நீங்கள் திரும்ப சிரமப்பட்டு, ஏன்னா இங்கேருந்து போன செலவுகளே அதிகமாக இருக்கும், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது அது அந்த கடனை கூட நீங்கள் அடைச்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டாதான் இந்த காலத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய அந்த சிரமமும் அசௌகரியமும் நல்ல வருமானத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 9ஆம் தேதி அக்டோபருக்குள்ள ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த 46 நாட்கள். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா உயர் படிப்புக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி செய்வீங்க. உயர்கல்வி ஏதாவது ஒன்று நம்ம படிச்சுட்டு, இப்போ நீங்கள் டிகிரி 1 வாங்கியிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே படிச்சுட்டு நம்மளுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு உயர்கல்விக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம உயர்கல்வி ஒன்று படித்து அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றணும் அப்படின்னு நீங்கள் இந்த 46 நாட்களில் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் சில அசௌகரியங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கும். சில பேர் மறுமணத்திற்காக காத்துட்ருக்கிறீங்க, ஏற்கனவே வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இப்போ நீங்கள் தனியாக குழந்தைகளோட கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கடந்த ஒரு 4 மாதத்தில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த மனமாகப்பட்டது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மனமாகப்பட்டது யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு உண்டான நபர்கள் வருவாங்க. அவர்களுடையும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய நட்பை ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிங்கன்னா தேவையில்லாத அவமானங்களும் அசிங்கங்களும் இல்லாமல் நீங்கள் இந்த லைஃப்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பும் ஆதரவுமுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமும் இந்த 46 நாட்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த பெண்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்குது, உங்களுடைய மறுமண வாழ்க்கை எப்படி இருக்குது, சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த 46 நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிட்டாங்கனாலே நீங்கள் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் செய்யணுன்றது உங்களுக்கு விரிவாக தெரிய வரும். அதை கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் எழுதணுன்னாலும் சரி, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.